ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்ல. தமிழில் நம்ம எழுதுனா மார்க் கம்மியாகுமோ, இல்லை தமிழில் நம்ம பேசினா மார்க் கம்மியாகுமோ அப்படின்னெல்லாம் வந்து இன்டர்வியூ ஸ்டேஜஸ்லேயும் சரி, மெயின்ஸ் படிக்கும் ஸ்டேஜஸ்லேயும் சரி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அந்த பயம்தான் ஃபஸ்ட்டு இருக்கும், அதை வந்து தூக்கி போட்டுருங்க. இப்போ நமக்கு இங்கே என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். தமிழ் மாதிரியான அத்தனை ரீஜனல் லாங்குவேஜஸில் எழுதுறதுக்கும் யூபிஎஸ்சி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். அதை நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது? இப்போது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அதை நம்ம இங்கிலீஷில் தான் எழுத போகிறோம், இங்கிலீஷில் தான் பாஸ் பண்ண போகிறோம். பிரச்சனை எங்கே வரும்? மெயின் ஸ்டேஜஸில் வரும். மெயின்ஸில் எப்படி வரும்? புக்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல அகராதி டிக்ஷனரியை வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு எந்தெந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கோ அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து அகராதி அந்த டிக்ஷனரியை வச்சு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கவே வந்து நோட் பண்ணி வச்சுருக்கணும். இன்னும்